மோடி இந்தியாவோட பிரதமராக இருக்கலாம், யோகி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கலாம், அமித்ஷா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதிபதியாக இருக்க முடியாது அப்படின்னு காட்டமாக பேசியிருக்காங்க. யார் தெரியுமா? நம்முடைய உச்ச நீதிமன்றம். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு பாலஸ்தீன மக்களிடமும் பாலஸ்தீனத்திடமும் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியும். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திடம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே வடிவமான செயல்கள் இந்தியாவிலே நடந்துட்டுருக்கு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. உத்தராகண்டில் இரவோடு இரவா ஒரு 600க்கும் அதிகமான குடும்பங்கள், அதுவும் அந்த 600 குடும்பங்களும் ஏழை எளிய மக்கள், அந்த 600 குடும்பங்களை இரவோடு இரவாக வெளியேறணும் அப்படின்னு சொன்னது தான் பாஜக அரசு. அதை நம்ம மறந்துட முடியுமா? பாபர் மசூதி தொடர்பாக இறுதி தீர்ப்பு வர்ற வரைக்கும் பாபர் மசூதியை யாரும் தொற்றக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருந்தது. ஆனால் ஆர்எஸ்எஸும் சங்க பரிவாரங்களும் சேர்ந்து பாபர் மசூதியை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய மதிப்புக்குரிய சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வழக்கில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதமராக மோடி இருக்கலாம், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக யோகி ஆதித்யநாத் இருக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் வேணா இருந்தீங்க, எந்த பதவியில் இருந்தீங்க, ஆனால் நீங்கள் நீதிபதியாக மாற முயற்சி பண்ணக்கூடாது, உங்களால் நீதிபதி ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்லியிருக்கு தெரியுமா? மோடி, அமித்ஷா, யோகியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடித்து தள்ளப்படக்கூடிய நிகழ்வு சர்வசாதாரணமாக நடக்கு. அதற்கு எதிராக தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நாடு பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய நாட்டிடமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடமும் என்ன மாதிரியான கொடூரங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய, அங்கே வாழ்விடங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை இஸ்ரேல் சர்வசாதாரணமாக இடிக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், செய்திகளில் இருக்குது. அதற்கு ஒப்பான நிகழ்வுகளை இங்கே இருக்கக்கூடிய யோகியும் மோடியும் அமித்ஷாவும் ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களிடம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. 2 சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது, இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, அந்த வீட்டில் சில நபர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஒரு சிறு தவறு செஞ்சிட்டாருன்னு வச்சுங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறு செஞ்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடை இடிச்சிட முடியுமா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? யோகி என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? சங்க பரிவாரங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சிறு தப்பு செஞ்சால் அந்த வீடை முழுசாக புல்டோசர் வச்சு இடித்து இல்லாமல் பண்ணுறது. இது சம்பவம் 1. 2வது சம்பவம் நான் சொல்கிறேன். போபாலில் ஒரு மனிதர், அவர் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை நடத்திட்டு இருந்தார். பெட்டி கடைனா உங்களுக்கு தெரியும், பழம், வெத்தலை பாக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி அவர் பிழப்பு நடத்திட்டு இருந்தார். அவர் லைன்மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் லைன்மேனாக வேலை செஞ்சுட்டு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை நடத்த வேண்டிய சூழல் வந்தது. இப்போ இந்த பெட்டி கடையை புல்டோசரை வச்சு இடித்து உடைச்சிட்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவர் கல்லெறிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அந்த பெட்டி கடையை உடைச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவருக்கு 2 கையும் இல்லை. அவர் இந்த லைன்மேனாக வேலை செய்யும்போது ஷாக் அடித்து 2 கையும் சிக்கலாகி போச்சு அவருக்கு. அவர் பெட்டி கடை நடத்திட்டு இருக்கார். ஆனால் இவர் மேலே போட்டிருக்க, சங்க பரிவாரங்கள் போட்டிருக்க வழக்கு என்னென்னா, கல்லெடுத்து எறிஞ்சாங்க அப்படின்னு. எவ்வளோ விசித்திரமாக இருக்கு பாருங்க. தனக்கு பிடிக்கலன்னா எப்படியெல்லாம் வழக்கு போட்டு எப்படியெல்லாம் இடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே இப்படி இடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சட்டம் இருக்குது. இப்போ ஒரு இடத்தை இடிக்கணும் அப்படின்னா 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். பல்வேறு விஷயங்கள் சட்டங்களில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வட இந்தியாவில் யோகியும் சரி, இந்த சங்க பரிவாரங்கள் குரூப் எல்லாமே இந்த ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை தொடர்ந்து இடிச்சுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறேன், உத்தராகண்டில் சில வாரங்களுக்கு முன்னாடி 600 குடும்பங்கள் ஒரே நாள் இரவோடு இரவாக வெளியேற சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் இடித்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டதுனால அந்த 600 குடும்பங்கள் பிழைச்சி போச்சுது. ஆனால் நீங்கள் குஜராத்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் ஏராளமான வீடுகள், இப்போ அதை தொடர்ந்து இந்த ஹிமந்த் பிஸ்வ சர்மான்னு சொல்லக்கூடிய அசாமினுடைய பாஜக சங்கியாக இருக்கக்கூடிய முதல்வர் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு வீடுக்குள்ளே இருக்க முடியாது. இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது,
நீங்கள் வந்து பிரதமராக இருக்கலாம், இல்லை பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நீதிபதி ஆகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது, நீங்கள் நீதிபதி ஆக முடியாது அப்படின்னு காட்டமாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிருச்சு, இப்போ உடனே மோடி கேட்டுருவாரா, அமித்ஷா கேட்டுருவாரா, இல்லை யோகி நாளையிலேருந்தே புல்டோசரை எல்லாத்தையும் கங்கை நதியில் தூக்கி வீசிடுவாரா? அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாபர் மசூதி தொடர்பான விஷயம் இல்லையா, அதை வந்து அந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் பாபர் மசூதியை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா இல்லையா? ஆனால் என்ன பண்ணானுங்க, டிசம்பர் 6 அன்னைக்கு 92 நேராக போய் என்ன பண்ணானுங்க, பாபர் மசூதி இடிச்சானுங்க. இடிச்சது RSS-காரன் தான் இடித்தான். கோர்ட் ஆர்டர் இருக்குது, எதுவும் பண்ணக்கூடாது, அந்த இடத்த எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ நாள் ஆயிருக்கு இல்லையா, இது இப்போ மோடி ஆட்சி பொறுப்பில் வந்ததுக்கு பிறகு இது வந்து நிரந்தரமாக நடக்கக்கூடிய விஷயம். ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை புல்டோசராக இடிக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம். சரி, இப்போது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிருச்சு. அப்போ இடித்த வீடுகளுக்கு இனி என்ன? எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு? எத்தனை மக்கள் வந்து வாழ்விடம் இல்லாமல் ரோட்டில் இருக்கான்? இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இடித்தவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? இடித்தவன் தானே, இடித்தவன் இருக்கிறான் இல்லையா, அவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? இதுக்கு ஏதாவது சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லுவா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஏதாவது சொல்லுமான்னு பார்ப்போம். இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டில் வரும்போது உடனடியாக அது தொடர்பான விஷயங்களில் தலையிட்டு அதற்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டியது உச்சநீதிமன்றத்தினுடைய பொறுப்பு. ஆனால் காலம் கடந்து வந்திருக்கு, ரொம்ப காலம் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைஞ்சு இதற்கு எதிரான போராட்டத்தில் களத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்த மாதிரி புல்டோசரோடு எடுத்துகிட்டு வரான் பிருந்தா காரத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஐஎம் கட்சியினுடைய மூத்த தலைவர். அவர் வந்து புல்டோசருக்கு முன்னாடி போய் நிற்கிறார். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு என் மேலே நீ ஏற்று, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை நீ வந்து இடிக்கவோ என்ன வேணாலும் பண்ணணும். திரும்பி போனானுங்க. இதை எதிர்கட்சிகளெல்லாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டும் இதில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி காலம் கடந்த தீர்ப்பு வந்து எப்படி, இப்போ எலக்ட்ரால் பாண்ட் அது தொடர்பாக அது வந்த போதே இங்கே நிறைய சலசலப்புகள் வந்தது. இது வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக, சங்க பரிவாரங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வரான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டோம். ஆனால் என்ன நடந்தது? 5 வருஷம் கழித்து தான் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்ப்பு கொண்டு வராங்க. அப்போ 5 வருஷம் கழித்து கொள்ளையடித்து தேர்தலில் அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பிறகு கடைசியில் சொல்கிறாங்க இது வந்து ஊழல், இது ஊழல் செய்கிறதுக்காக மோடி கண்டுபிடிச்ச ஒரு திட்டம், RSS கண்டுபிடிச்ச திட்டம்னு சொல்லி என்ன பயன்? சரி, ஊழல் செஞ்சால் மோடி தண்டிக்கப்பட்டாரா? எதுவும் கிடையாது. அப்போது இந்த சங்க பரிவாரங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இல்லையா, என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.